சனித்மா சினாலி அப்படின்ற ஒரு பெண்ணை பற்றிய பேச்சு ஒரு 2-3 நாளா சமூக வலைத்தளங்கள் எல்லாத்திலையும் ஒரு பேசு பொருளாக இருக்கு. பேசத்தான் வேணும். காரணம், அநீதி ஒன்று நடக்கும்போது அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுல தப்பே இல்லை. அதே நேரத்துல ஃபதும் இஸ்ஸதீன் அப்படின்ற ஒரு ஸ்குவாஷ் வீராங்கனையை பற்றி நாம பேச மறந்துட்டோம். ஃபதும் இஸ்ஸதீன் தொடர்ச்சியாக 3 முறை நேஷனல் சாம்பியனான ஒரு வீராங்கனை. அதாவது ஸ்குவாஷ் போட்டிகள்ல 2019, 2020, 2021 போன்ற ஆண்டுகள்ல ஸ்குவாஷ் போட்டிகள்ல நேஷனல் சாம்பியனான ஒரு பெண். அது மட்டும் இல்லாம 2 முறை தெற்காசிய போட்டிகள்ல பிரான்ஸ் மெடலிஸ்ட். இப்படி பல சாதனைகளை செய்துவிட்டு 2022ஆம் ஆண்டு பொதுநலவாய போட்டிகள்ல, அதாவது காமன்வெல்த் கேம்ஸ்ல பங்கு பெற்றதுக்காக எல்லா விதமான தகுதிகளுடனும் இருந்த ஃபதும் இஸ்ஸதீனுக்கு அப்போது வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2019, 2020, 2021 அந்த போன்ற ஆண்டுகள்ல நேஷனல் சாம்பியனான ஒரு பெண் 2022ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள்ல பங்கு பெற்றுவதற்காக தயாராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கான ரயல்ஸ்லையும் இவங்க தான் வெற்றி பெற்று காமன்வெல்த் போட்டிகள்ல விளையாடுவோம் அப்படி என்று எதிர்பார்த்திருந்த வேளையில இவங்க அந்த நேரத்துல தெரிவு செய்யப்படவில்லை அப்படின்றது இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம். அதாவது இந்த ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான தேசிய பயிற்றுவிப்பாளராக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆரம்பத்துல பேசியிருந்த அந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கல்லூரியினுடைய மாணவியாக இருக்கக்கூடிய அந்த சனித்மா சினாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாணவியினுடைய தந்தையார் தான் அப்போது இந்த ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான பயிற்றுவிப்பாளராக இருந்திருக்கிறார் அப்படின்றது இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம். அதாவது இந்த ஃபதும் இஸ்ஸதீன் அப்படின்ற இந்த பெண் தெரிவு செய்யப்படாமல் அந்த இடத்துக்கு போனவர் யார் அப்படின்னு சொன்னா, இப்போது பேசு பொருளாக இருக்கக்கூடிய அந்த சனித்மா சினாலி அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது நான் சொல்லித்தான் தெரியணும் அப்படின்றது இல்லை. ஒரு வாய்ப்பானது ஒரு ஆளுக்கு மறுக்கப்பட்டு, தகுதியான ஒரு ஆளுக்கு மறுக்கப்பட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு ஃபதும் இஸ்ஸதீன் காமன்வெல்த் போட்டிகள்ல நான் தெரிவு செய்யப்படவில்லை அப்படின்றத மையப்படுத்தி ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. எப்படின்னு சொன்னா, நான் தொடர்ந்து 3 ஆண்டுகள் தேசிய சாம்பியனாக இருந்திருக்கேன். 2022 காமன்வெல்த் போட்டிகள் பட்டியலில் இருந்து என் அனுமதி இல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச, டிஜி மற்றும் ஸ்ரீலங்கா ஸ்குவாஷ் பெடரேஷன் இணைந்து என் பெயரை நியாயமின்றி நீக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஃபதும் இஸ்ஸதீன் ட்விட்டர்ல ஒரு போஸ்டை போட்டிருந்தாங்க. அப்போது, அதாவது 2022ஆம் ஆண்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தது யார் அப்படின்னு சொன்னா, நாமல் ராஜபக்ச அவர்கள். இந்த போஸ்டுக்கு நாமல் ராஜபக்ச அவர்கள் பதிலும் அளித்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா, என் பதவி காலத்தில் தேர்வுகள் அனைத்தும் சங்கம் பெடரேஷன் மூலம் தான் நடந்தது. அந்த தேர்வுகளை நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் தான் இறுதியாக உறுதி செய்தது அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்றாரு. இதில் அரசியல் அல்லது தனிப்பட்ட தலையீடு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ச அவர்கள் ஃபதும் இஸ்ஸதீன் அப்படின்ற வீராங்கனையினுடைய கேள்விக்கு பதில் அளித்திருந்தார். இந்த விடயம் தொடர்பாக பெரிதாக அந்த 2022ஆம் ஆண்டுல ஊடகங்கள் ஒன்றிலேயும் வெளிவரவில்லை அப்படின்றதான் உண்மை. இப்போ இந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மாணவியினுடைய இந்த பிரச்சனை வெளியே வந்த பிறகு இந்த வீராங்கனையை பற்றி நாம பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல இந்த விடயம் தொடர்பாக இந்த சகோதரியினுடைய, அதாவது ஃபதும் இஸ்ஸதீன் சகோதரியினுடைய சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த விடயம் தொடர்பாக அந்த நேரத்தில், அதாவது 2022 கால பகுதியில நாங்க பொது வழியில சொல்லி பிரச்சனைகளை உண்டாக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல பிரச்சனைகளை நெருக்கடிக்குள்ள நாங்க உள்ளாக விரும்பாதால விளையாட்டை விட்டு அப்பவே என்னுடைய சகோதரி ஒதுங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஃபதும் இஸ்ஸதீன் அப்படின்ற இந்த ஸ்குவாஷ் வீராங்கனைக்கு நாம வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். 2 தெற்காசிய பிரான்ஸ் மெடலிஸ்ட், 3 முறை நேஷனல் சாம்பியன் அப்படின்றால் எப்படி உங்களுடைய உழைப்பு இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்க. உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் சகோதரி. அதே நேரத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.